சேந்தன் செந்தமிழ், அமைதி 50. இதில் 47 உபதேசங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தமிழை இதுவரைக்கும் யாரும் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு தமிழை கொடுத்தவர் பாம்பன் சுவாமிகள். அதில் என்ன சொல்லுவார்னா, 2500 சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழில் உள்ளது, 2500 தமிழ் வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் உள்ளது. இது பிரிக்க முடியாதுன்றார். இப்போ இந்த சேந்தன் செந்தமிழில் அமைதி 50ல் 19வது பாட்டு 20வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு இடத்துல ஒரு ரகசியம் வைப்பார். 19வது பாட்டோ இல்லை 20வது பாட்டோ வரும். அந்த இடத்துல ஒரு ரகசியத்தை வைப்பார். இப்போ இதுக்கு நீங்கள் அருணகிரிநாதரில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. நல்லா கவனிச்சு பாருங்கள். மனம் இருக்குல்ல, கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனநே. மனமே, நீ ஏதாவது ஒரு லெவலுக்கு சாட்சி, மனத்தான் அந்த உடம்புக்கு இறைவன் கொண்டு போக வேண்டிய ஒரு பொருள். அந்த மனம் முருகனை நினச்சது தான் கொண்டு போயிடும். அதெல்லாம் உய்வாய் மனநேங்கிறார். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. இப்போ விழி தெரிஞ்சுது, செவி தெரியுது, மற்ற காது மூக்கு கண் எல்லாம் தெரியுது, வாய் நா தெரியுது. அப்போ மெய்யின்னா என்னது? மெய்யின்னா நம்மளா புரிஞ்சுக்கினது உடம்பு. அப்படிதான அர்த்தம். மெய்யின்னா உடம்பு. அப்போது மெய்யுங்கிற உடம்பை நல்லா கவனித்து பாருங்கள். மெய்யுங்கிற உடம்பு பணத்துக்கு இருக்கா இல்லையா? அப்போது அதுவும் உடம்பு தானே. முண்டமாக இருக்கும்பொழுது உடம்பு தானே. அப்போ அதுவும் உடம்பு தானே. அதை இது கீழே வந்தால் முண்டம்னு சொல்கிறோம், இல்லைன்னா போனம்னு சொல்கிறோம். அப்போ அது மெய்யின்னு எங்கே சொல்ல முடியலையே. அங்கே தான் இந்த 19வது பாட்டு சொல்ல, முருகப்பெருமான் ஆகிய உயிர் உள்ளே இருந்து இந்த உடலை மெய்ப்பித்து காட்டுவதால், இந்த உடலை மெய்ப்பித்து காட்டுவதால் இதுக்கு மெய் என்று பெயர். சாமி இப்படி ஒரு ரகசியத்தை சேந்தன் செந்தமிழில் 19வது பாட்டில் வைப்பார். அந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும். அந்த மாதிரி அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்கு உயிர் இருக்கின்றது அப்படின்றது மெய்ப்பித்து காட்டுகிறது. அதனால் இதுக்கு மெய் அப்படின்னா எப்படி இருப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அந்த சேந்தன் செந்தமிழில் 2500 எழுத்து வார்த்தைகளுக்கும் இவங்களால் அர்த்தமாக கண்டுக்கணும் இல்லை. திதி சொல்கிறீங்களா, பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி சப்தமி பஞ்சமி சஷ்டி, இதுக்கெல்லாம் தமிழில் கொடுக்குறாரு பாம்பன் சுவாமிகள். கிழமை தமிழில் கொடுக்குறாரு. இன்னும் நிறைய கொடுக்குறாரு. 2500 சமஸ்கிருத வார்த்தைகள், 2500 தமிழ் வார்த்தைகள். இது அதில் இருக்கும், அது இதில் இருக்கும். இது பிரிக்க முடியாது அப்படின்ட்டுவார். இது இப்படியே தான் நீ பழகிட்டீங்க. இப்போ பஸ்ஸுன்னு ஈஸியாக பழகிட்டீங்க. யாரா பேருந்து நான் சொல்லின்னு இருக்கீங்க, காருன்னு பழகி எது பழகினீங்களோ அதுக்கு போயிடணும். அதெல்லாம் நிகழ்வில் சேர்க்கணும். இன்றைய தமிழ் அறிஞர்கள் அதெல்லாம் இன்றைய சேர்க்கணும்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நம்ம நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழ் எழுத்துக்கள் சாதாரணமானது அல்ல. விடாப்பிடி அப்படின்னுவார். விடாப்பிடியே கடவுள்னுவார். என்னது விடாப்பிடி? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, அதுக்கு பேர் தான் அத்வைதம். அந்த முருகனே நம்மளை விடலை, பிடிச்சிருக்க. இந்த ஜாங்கு ஜிட்டு ஏதோ சொல்லுவாங்க, இந்த புளியெல்லாம் ஒன்றோட ஒன்று புளி சுவையை பிடிச்சி உட்காந்துருக்கும், இழுத்து பிடிச்சின்னு இருக்கும். புளி சுவையை விடாது, சுவை புளியை விடாது, என்ன கரைச்சாலும் அதில் இருக்கும். அதே போல தான் இந்த முருகப்பெருமான் இந்த ஆன்மாவை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்காரு. இந்த ஆன்மாவும் முருகனை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்குது. இடையில இருக்கிற மாயை தான் இதை தடுக்குது. இது தான் விடாப்பிடியே கடவுள் மேவரி அக்தை கெடா புரிவாள் அப்படின்னு சொல்லி எழுதுவார் சேந்தன் செந்தமிழ் முதல் பாட்டே. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல வரும்போது அத்வைதம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. ரெண்டற்ற நிலை, ரெண்டற்ற நிலை அப்படிங்கிறது இவருது. ரெண்டு இல்லை ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது சங்கரது.
அங்கே தான் 2 இல்லைன்னு சொல்லி முடிகிறாங்க, 2 அல்லன்னு சொல்கிறார் மெய்கண்டார். அங்கேயும் அந்த வித்தியாசம்தான் வந்து இருக்குது. இப்போ பாம்பன் சாமி மெய்கண்டாரில் தான் வரார், 2 அல்ல. இப்போது தட்சிணாமூர்த்தி அத்வைதமும் இதுதான். இப்படி கை வைக்கிறாரு, இப்படி இருக்குது 2, இது இப்படி கை வைக்கும் பொழுது 1ஆகுது, 2ஆ 1ஆ தெரியாமல் இருக்குது. இது ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்க 3 விரலை. இது விலகணுன்னுவாங்க, இது மனிதன் இறங்கி வரணுன்னுவாங்க, கடவுள்கிட்ட வரணும். இதுதான் தட்சிணாமூர்த்தி முத்திரைன்னுவாங்க. சின்முத்திரை இதுவே பொருள் அப்படின்வாங்க. இதுக்கு நிறைய விளக்கம் பாம்பன் சாமி எழுதுவார். இதெல்லாம் நம்ம விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை. நான் சொல்கிறது எல்கேஜி தான், ஆரம்ப நிலை. நீங்கள் உள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். இது இப்படி இருக்குது, இப்படி வந்தனும். இது மனிதன், இது இறைவன், இது மனிதன். இது மனிதன் தான் இறங்கி இறைவன்கிட்ட வரணும். வரும்பொழுது 3 வெளியே போயிடணும், ஆணவம் கண்மம் மாயை இப்படி சொல்லிடுவாங்க. சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சரியாக இருக்கும். சொல்கிறவங்க செய்கிறாங்களான்னா இல்லை, செய்யலாம் சில பேர். நம்ம இன்னிலேருந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு சாமிகிட்ட வரணும், சாமி நூல்களை படிக்கணும். சாமி நூல்களை கொஞ்சமாக படி. இப்போ சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாக திருப்பி இந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி சாய்ஸ். இப்போ நம்மளுடைய நேரம் குறைவாக இருக்குது, அந்த குறைவான நேரத்துக்கு கூட சாமி ஒரு பாட்டில் கொடுத்துட்றாரு. நான் சப்ஜெக்ட் மாறிட்டே போகுது, ஆனால் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துங்க, அவர் எப்படி எடுக்கிறான்னு பார்த்துங்க. நம்மளுடைய இறைவனை நம்ம பிடிக்கிறதுக்கு நேரம் என்ன அப்படின்னு சொல்லி சாமி எடுக்கும்பொழுது கூட நமக்கு அதிகபட்சம் 120 வயசு மனிதனுக்கு. யானைக்கு 160 வயசு, மனிதனுக்கு 120 வயசு. இது கரெக்டான வயசாக வராகமிக்கிறார், விக்ரமாதித்தன் காலத்தில் இருந்த வராகமிக்கிறார்ன்றவர் எழுதிடுறாரு. இதை பாம்பன் சாமி இதை சொல்கிறார். அப்போ 100 வயசே வச்சிங்க அப்படின்ட்டார். அந்த 100 வயசு இருந்ததுன்னா 15 வயசு இளமையில் போயிடுது. நீங்கள் ஒன்றும் கடவுள் நினைக்க முடியாது. 15 வயசு வரைக்கும் அம்மா அப்பா பார்த்து விபீதிட்டு விட்டு அது இட்டுன்னு ஓடுமே தவிர மற்றபடி அது தெரியாது. 15 வயசு இளமையில் போயிடுச்சு, 100ல் 15 வயசு போயிடுச்சு. முதுமையில் இப்போ வயசாகி போச்சு, இப்போ கண்ணு தெரியல, படிக்க முடியல, கோயிலுக்கு போக முடியல, நடக்க முடியல, துணைக்கு ஆள் வேணும், அப்படி ஆகிடுது. அதில் ஒரு 15 வயசு போயிடுச்சு. 85 மேலே 15 போச்சு வச்சுங்க, அது ஒரு 15 போயிடுது. கீழே ஒரு 15 போச்சு, மேலே ஒரு 15 போச்சு. 30 வயசு போயிடுச்சு, 30 வருஷம் போயிடுச்சு. 50 வருஷம் தூங்கியே போயிடுச்சு, 50 வருஷம் தூங்கியே போயிடுச்சு. அப்போ 80 வருஷம் 100 வருஷம் கொடுத்தாலும் 80 வருஷம் வீணாக போயிடுச்சு. 20 வருஷம்தான் இருக்குது. அதில் குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், வீடு கட்டணும், வியாபாரம் பண்ணணும், இந்த மாதிரி ஆன்மீகம் கோயிலுக்கும் வரணும், இந்த மாதிரி மற்ற சொந்த பந்தங்களுக்கும் போகணும். அந்த 20 வருஷம் தான் உங்களுக்கு இதில் திருப்பாவில் ஒரு இதில் எழுதியிருந்தார். ஒரு அந்த 16வது பதிகம் திருவருள் கடல் அப்படின்னு பேர். அதில் 5வது பாட்டுன்னு நினைக்கிறேன், அதில் எழுதிடுவார் திருவருள் கடல் அப்படின்றதுல. அது கூட பாட்டு கூட நமக்கு புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு சபாரத்னன்ற மூலமாக அர்த்தங்கள் எழுதி வைக்கிறார் ஜெயராமன். இந்த அர்த்தங்களை படித்தாதான், அதை படித்தாலே பெரிய விஷயமா இருக்குது. 100 வயசு இருக்குது, 15 வயசு சின்ன வயசுலேயே போயிடுச்சு, 15 வருஷம் முதுமையில் போயிடுது, 50 வருஷம் தூங்கி போயிடுது. 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படியா இறைவனை பிடிக்கணும். நம்ம பிறந்ததே அதுக்கு தான். அரியர்ஸ் வச்சுட்டு வந்தோம். இங்கே பட்டதாரிகளுக்கெல்லாம் தெரியாது, பட்டதாரி குடும்பங்களுக்கு தெரியும். அரியர்ஸ் வச்சுட்டு வரோம். நம்ம 10 பேப்பர் 12 பேப்பர் 8 பேப்பர் 6 பேப்பர் அரியர்ஸ் வச்சுட்டு இந்த பிறவியில் நான் எப்படியா கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படியே இந்த பிறவியில் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த அரியர்ஸ் வச்சதெல்லாம் மறந்து போய் டேக் டைவர்ஷனில் போயின்னு இருக்கும். வேறு யாருக்கோ பிறந்ததாகவும் வேறு ஏதோ செய்கிறதுக்காகவும் வேறு என்னமோ நினச்சிக்கிட்டோம், தேடிட்டு ஓடிட்டு இருக்கும். இது எப்படின்னா, இறைவன் இருக்கிறது ஆன்மாவில், இறைவன் வேறு எங்கேயும் இல்லை. அந்த ஆன்மாவுக்கு மேலே 6 பகை இருக்குது. ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற விஷயங்கள் இந்த உடம்புல வரும்பொழுது 6 பகைகள் இருக்குது. காமம், காவல 4 வரும். காமம், கொலை, களவு, கல், காமம், பொய், தகராறு ரகசியம், இந்த 5 கொடுப்பார். நல்லா கவனித்து பாருங்கள். கொலை, களவு, கல், காமம், பொய். காவல 4, பாவல 1, இதுதான் கொடுக்குறார். இப்படி ஞாபகம் வச்சிங்க. இப்போ கொலை, நம்ம ஊரில் சைவமாக இருந்துக்கிறோம், அவ்வளோதான் இருக்க முடியும். சுத்த சைவமாக தோர பருப்பே சாப்பிடாமல் நம்ம துறவி லட்சத்துக்கு போகலை. அப்படி போனாலும் விட மாட்டாங்க. அதனால்
கொலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கிறோம். கல் அது முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு வரவங்க, ஆன்மீகவாதி, இந்த மாதிரி காட்சி பார்க்குற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்கலாம் பெரும்பாலும் அதுலேருந்து விலகி இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்க இந்த மாதிரி விஜயஞ்சி நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து அதுலேருந்து மாறிடுவாங்க. அவங்களாம் சாத்விகம் அப்படின்னு பேர். உயிர்களில் சாத்விக உயிர்கள் தான் இதை பார்க்கும். சாத்விக உயிர், ராஜச உயிர், தாமச உயிர் 3 வகை இருக்குது. திருப்பால் கொடுப்பாரு. இதில் சாத்விக உயிர் அதுதான் இதை பார்க்கும். இதில் ஒரு பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 9 ஒரு பிரிவினர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. 9 ஒரு பிரிவினர் இது கண்டிப்பாக பார்த்து சொல்லுவாங்க. 9 ஒரு பிரிவினர் கண்டிப்பாக இது பார்ப்பாங்க. சாத்விகத்தை அப்படி வரும். அப்போது இந்த உயிர் வந்து 6 பகைகளோட வாழ்ந்து ஷட்பகைன்னு இருக்குது. அதுக்கு மேலே தான் உயிர் இருக்குது. இறைவனுடைய உடம்பே திருமேனியே நம்மளுடைய ஆன்மா. இறைவனுடைய திருமேனி நம்மளுடைய உயிர்களின் ஆன்மா அப்படின்னு எழுதிப்பார். உடம்பே இறைவனுக்கு உடம்பே நம்ம ஆன்மா தான். இதுக்கு இடையில் அந்த 6 திரைகள் இருக்குது. இந்த 6 திரைகளை அகற்றணும்னா முதல்ல கொலை அதை விளக்கணும், 2வது கல் அதை விளக்கணும், 3வது காமம், காமம்ன்றது தாம்பத்தியம் இல்லை பேராசை, அதை விளக்கணும். கொலை, களவு, களவுங்கிறது திருடுறதுங்கிறது ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது வேறு எங்கேயோ வேலை செய்யும்போது அவங்களுக்காக அந்த உடந்தையாக இருக்குது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். களவு, கொலை, களவு, கள், காமம். 5வது பொய். இந்த பொய் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் வந்துடும். இதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒருத்தர் பிடிக்கலை, ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை, என்ன நான் சாப்பிட்டு வந்துட்டுன்னு பொய் சொல்லிப்போம். அது பொய்ன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் நீங்கள் அதை வந்து கவனித்து பார்த்து அது தகுந்தா போல் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் அந்த 5 விஷயங்கள் பஞ்ச மாபாதகங்கள்னுவார். 5 மாபாதகங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த பெரிய பாதகங்கள் 5 இருக்குது. இது நீங்கள் விளக்குனாக்கா இந்த உயிர் இந்த இறைவனோட சேர்ந்துடும். இங்கேயே சேர்ந்துட்டால் மோட்சம். ரொம்ப சிம்பிள். ஆனால் இது பயிற்சி எடுக்கிறது அவங்க வாழ்நாள் அந்த 20 வருஷங்கள். அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்துங்க. இந்த மாதிரி வாழ்ந்தவர் 2 விதை நெல் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் ஹரிச்சந்திர மகாராஜா. ஹரிச்சந்திர மகாராஜா இந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் ஒரு விதை நெல்லாகி இன்றைக்கி 56 தேசங்களிலும் எல்லா இடத்துலையும் எந்த ஒரு மயானத்தில் போனாலும் ஹரிச்சந்திர மகாராஜனை கும்பிட்டு தான் அதை உடல் அடக்கம் பண்ணுவாங்க. மொழி வேறு, நாடு வேறு, கம்யூனிட்டி வேறு. ஆனால் ஹரிச்சந்திர மகாராஜா இல்லாமல் ஒரு சுடுகாடு கூட இருக்காது. அப்படின்னா ஹரிச்சந்திர மகாராஜா எத்தனாயிரம் ராமருக்கு முன்னாடி இருக்கார். அவர் எப்படி சூரிய வம்சம், அவர்கிட்ட எத்தனை சந்திக்கிறா பாருங்க. இந்த 5 விஷயம் அவர்கிட்ட இருந்திருக்கு. கொலை, களவு, கல், காமம், பொய், இது இருந்திருக்குது. இதை அவர் விதை நெல் ஆயிடுறார். அவருடைய அவருடைய அந்த காலத்தை தெருக்கூத்து, அந்த காலத்து நாடகங்கள் அந்த மாதிரி பார்த்து அந்த மொழியில் குஜராத்தி மொழியில் அதை மாதிரி பார்த்து வந்தவர் தான் மகாத்மா காந்தி. அவர் மோகன்லால் கரம்சாத் காந்தி. அவர் என்ன ஆகிறாரு, மகாத்மா காந்தி ஆகிறாரு. உலகம் ஃபுல்லாக அவருடைய இது போயிடுது. இந்த ஒரே நாடகத்தை பார்த்து இதுபடி நான் வாழணும்னு வாழ்ந்துருக்கார். அகிம்சை அப்படின்னு வரார். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்றான். சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். நம்ம அரசு கொள்கை எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்புறம் அவங்க என்ன போகிறாங்கன்றத 2வது விட்டுடுங்க. ஒருத்தர் எடுக்கிறாங்க இல்லையா, காந்தி அப்படின்னு ஒருத்தர் எடுக்கிறாங்க இல்லைங்களா, உலக நாடுகளுக்கு அவர் போகிறார் இல்லைங்களா. இந்த பாம்பன் சாமி சொன்ன இந்த கொள்கைகள் அவங்களாம் கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி சாமியும் கடைப்பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு பாம்பனில் அவர் சின்ன வீடு, நீங்கள் ஒரு வீட்டை போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கார். அப்படின்னா அந்த மாதிரி வாழறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிற்சி எடுக்கணும். இது உடனே இன்றைக்கே சொல்லிட்டு நாளைக்கே வந்துடுமா, அது கொஞ்சமாக பயிற்சி எடுத்து பாருங்கள், வரும். நீங்கள் எடுக்கணும் மனசு வச்சிங்கன்னா வரும். இது எடுக்கணுங்கிறது நோக்கம்தான். இது இந்த விதை நெல் ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம், இந்த சாமியுடைய நோக்கம். இதுக்காக தான் அவதாரம் பண்ணினவர். இதுதான் தகராளை ரகசியம். இதை தான் வற்புறுத்தி சொல்கிறார்.
கொலை, களவு, கள், காமம், பொய் பஞ்சமா பாதங்களை செய்யாதீர்கள். தகராலய ரகசியத்தில் அவர் விரதம் இருந்து, அவர் 35 நாள் அன்னாகாரம் எல்லாமே விரதம் இருந்து முருகனை வந்து உபதேசம் பண்ணி, அதுக்கப்புறம் முருகன் கிட்டேருந்து வெளியே வந்து, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து பேசாமல் இருந்து 2 வருஷம் கழித்து இது எழுதுகிறார். குயவன்பேட்டைன்னு திருநீலகண்ட நாயனார் வாழ்ந்த ஊரில் இது எழுதுகிறார் தகராலய ரகசியத்தை. இதே போல் அந்த வீடை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை பார்க்குறீங்க. அவர் இவ்வளோ புகழ் பரவுது. 36 இடங்களில் பாம்பன் சாமி சிலை வழிபாடு வச்சுருக்காங்க. மலேசியாவில் பாம்பன் சாமி கோயில் இருக்குது. ஆனால் அவருடைய வீடை போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயராமையா தான் இங்கேருந்து மாம்பழத்துலேருந்து போய், மேற்கு மாம்பழத்துலேருந்து போய் நூல்கள் விற்ற காசுலேருந்து செத்து கொஞ்சம் பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணி அவருடைய இடத்த வீடை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கார உறவினர்களில் பேசி அந்த இடத்த வாங்கி, அந்த இடத்த அவர் சாமி எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் வீடு அமைச்சு நிர்மாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாம்பன் பாலம் இறங்கின உடனே ரைட் சைடில் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும். யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா, ராமேஸ்வரம், ராம்நாடு அப்படி போகிறீங்கன்னா, மதுரை போகிறீங்கன்னா ராமேஸ்வரம் போய் அதை பார்த்துட்டு வாருங்க. பாம்பன் பாலம் அதுலேருந்து இறங்கின உடனே 100 மீட்டர் தூரத்தில் பாம்பன் சாமிகள் வாழ்ந்த வீடு இருக்கும், முருகன் வந்த வீடு இருக்கும். அந்த வீடை ஒரு தரம் கும்பிட்டுவாங்க. என்ன வேடிக்கைன்னு சொன்னேன், சாமிக்கு நான் போன முறையை சொல்லியிருக்கிறேன், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் இப்படி கையை காட்சி காமிச்சார் அப்படின்னு. ஆனால் சாமிக்கு முன்னாடியே அவங்க மனைவி காட்சி கொடுத்துட்றாரு. இது எப்படி இருக்குது பாருங்கள். சாமி கூட லேட்டாக தான் பார்க்குறாரு, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் மனைவி அந்த காட்சியை பார்த்துட்றாங்க, தெரியாமல் பார்க்குறாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது கணவன் செய்கிற புண்ணியங்களில் பாதி மனைவிக்கு, கணவன் செய்கிற புண்ணியங்களில் பாதி மனைவிக்கு, மனைவி செய்கிற பாவங்களில் பாதி கணவனுக்கு. மனைவி பாவம் செஞ்சாங்கன்னா பாதி கணவனுக்கு போயிடும், கணவன் புண்ணியம் செஞ்சான்னா பாதி மனைவிக்கு போயிடும். பாம்பன் சாமி செஞ்ச புண்ணியம் அவங்க மனைவி காளியம்மாளுக்கு கிடைக்கிது. அவங்க மனைவி பேர் காளியம்மாள், மதுரக்காரம்மா. இவர் ஒரு நாள் உடம்பு முடியாமல் வமனபேதி அப்படிங்கிற ஒரு நோயில் முடியாமல் ராத்திரி வந்து கதவு தட்டுறாரு இவர் சுவாமி. அப்போது அந்த அம்மா கதவு திறக்கிறாங்க. அவங்க அந்த காலத்து 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழற பெண், மாத விளக்கு, வீட்டுக்கு வரக்கூடாது, தலை குளித்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உலகை போட்டு ஓரமாக உட்கார வச்சுடுவாங்க. அவங்க நடக்கவே கூடாது. அப்போ ஆணை பார்க்கக்கூடாது, நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. அந்த சமயத்தில் 150 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண், அந்த தாய் காளியம்மாள் கதவு திறக்கிறாங்க. சாமி முடியாமல் வந்து உள்ளே போய் படுத்துட்டார். தலை குனிஞ்சே கதவு திறந்தாங்க. சாமி போய் படுத்துட்டார், உள்ளே போய் படுத்துட்டார். முடியாமல் இந்த அம்மா கதவு தாவல் போட்டாங்க. அதன் பிறகு ராத்திரி நேரம், அந்த காலத்தில் கரண்ட்டு விளக்கு கிடையாது, சின்ன ஒரு விளக்கு தான் இருக்கும், அகல் விளக்கு, சின்ன விளக்கு வச்சு தான் உட்காந்துருப்பாங்க அந்த காலத்தில். எண்ணெய் கூட சீமை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, கெரசினி அங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு காலங்களில் விளக்குகள் வெளிச்சங்கள் இல்லாத காலங்களில் சாமி இந்த மாதிரி நிலையில் வந்து முடியாமல் படுக்கும் பொழுது, அப்போது கதவு தாப்பல் போட்டதுக்கு பிறகு ஒரு துறவி வரார் அவங்க வீட்டுக்கு. வந்து அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, என்ன அவனுக்குன்னு கேட்குறாரு. உடம்பு முடியல சாமி, படுத்துன்னுறாரு. இந்த அம்மாவுக்கும் சரியாக புரியல. அவரும் வெளியேருந்து வந்து படுத்துக்கார், உடம்பு முடியாமல் படுத்துக்கார் சாமி. நாங்கள் பூஜை அறையில் போய் விபூதி எடுத்து அவனுக்கு எடு அப்படின்றாரு அந்த துறவி. நான் தலை குளிச்சுக்கிற சாமி, மாத விளக்கு, பூஜை அறைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரு கட்டுப்பட்ட மயக்க நிலையில் அந்த விபூதியத்தை அவருக்கு எடுறாங்க, இல்லை வாயில் போடுறாங்க. என்ன பண்ணாங்களோ நான் விபூதியத்து பூஜை அறையில் விபூதியத்து அவர் உபயோகப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சாமி முழிச்சு கண் திறந்து பார்க்குறாரு. எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு மனைவி கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க ஒரு சாமியார் வந்தார், முடியாமல் வந்து படுத்தீங்க, ஒரு சாமியார் வந்தார், துறவி வந்தார், விபூதியத்து பூஜை அறையில் எடுத்து இட சொன்னார். நான் மாதிரி மாத விளக்கு தலை குளிச்சிருக்கேன், நான் போகக்கூடாது பூஜை அறைக்குன்னு சொன்னேன், நான் சொல்கிறேன் நீ செய்யினாரு, அதெல்லாம் செஞ்சிட்டேன் தெரியாமல் அப்படின்னாங்க. எங்கே அந்த சாமியார்னு கேட்டார். காணோம். எங்கே அந்த சாமியார்னா அந்த சாமியார் காணோம். அது சின்ன வீடு, பூட்டின கதவு, நள்ளிரவு நேரம். அங்கே உள்ளே வந்த சாமியார் யார், வெளியே போன சாமியார் யார்
அங்கே தான் முருகன் வந்திருக்கார் காட்சி கொடுத்துற. முதல்ல காட்சி கொடுத்தது காளியம்மாளுக்கு மனைவிக்கு தான். இந்த அற்புதம் அந்த வீட்டில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டை யாராவது இந்த பக்கம் போய் எத்தனையோ சுற்றுலா போகிறீங்க வரீங்க, ஆனால் ஒரு முருகனே வந்து ஒரு 2 பேர் அந்த மாதிரி ஒரு தெய்வ பக்தியில் ஒரு குடும்பம் வாழ்ந்து அவங்களுக்கு கணவனுக்கு முன்னாடி மனைவி காட்சி கொடுத்து ஒரு வீட்டை ஒரு கும்பிடு போட்டு வரலாம். இது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். இந்த நிகழ்ச்சியை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். இதில் என்ன ரகசியம்னா, ஜனனத்தீட்டும் மரணத்தீட்டும் ஏதுமில்லை என்று அறிவின்னு சாமி சொல்கிறாரு. அந்த மாதிரி தலை குளிச்சிருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே விபீத தீட்ட சொல்கிறாரு இல்லைங்களா, மாத விளக்கிலே. அப்போ அது தீட்டெல்லாம் இருந்தாலும் ஆபத்துக்கு அது பெருசு கிடையாது அப்படிங்கிறது இல்லை. இன்றைய நகர பெண்கள் வாழ்க்கை வேறு. ஆனால் இன்றும் கிராம பெண்களோ அல்ல பாரம்பரிய பெண்களோ அல்ல பெரியவங்களாக இருந்துட்டு மருமகிட்ட கலட்டா பண்ணிட்டு இருக்கவங்களோ அவங்க கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் மாறிக்கலாம். இதுக்காக தான் நான் இது வந்து இந்த வகுப்பில் இதை சொல்கிறேனே தவிர இது வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே இன்றைய உலகத்துக்கு தந்தவரை மாறணும். இன்றைக்கு விளக்குகள் தலைக்கீழாக எரியும் காலம், அன்று விளக்குகள் மேல் நோக்கி எரியும் காலம். அதனால் நீங்கள் அந்த காலத்துக்கு அது பொருந்தலாம், இந்த காலத்துக்கு இது மாற்றிக்கிடலாம். இது பாம்பன் சாமிக்கு முருகன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு இங்கேருந்து மாம்பழத்துலேருந்து போய் ஜெயராமையா அதை பண்ணி செஞ்சு சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அவங்க உறவினர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அவங்க நீ வரையும் நம்ம போனால் யாராவது சொல்லிட்டு போனால் திறந்து காட்டுவாங்க. அந்த வீடு வந்து எல்லாமே அடையாளங்களாக வச்சுருக்கிறாங்க, கொஞ்சம் அடையாளங்கள் அங்கே வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை போய் யாராவது போகிறவங்க அங்கே போய் பாருங்கள். அதனுடைய அந்த நீங்கள் அந்த முருகனோட வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் அங்கே ப்ரே பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு ஒரு சண்முகோசம் படித்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு அதில் நிறைய அதிசயம் நடக்கும். இப்போது சாமியுடைய சண்முகோசம் சொல்லிட்டேன். இதில் நிறைய இருக்குது, நிறைய நான் விளக்கம் ஒரு சமயம் வரும்போது சொல்லுவேன். இதில் ஒரு 2 விளக்கத்தை சொல்லி பார்க்குறேன் பாருங்கள். 21வது பதிகம் பாட்டு.